vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, in the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. Welcome to the show. Welcome back to my channel. So, Praveen Kude Shapu. Okay, அந்த படத்தை தான் பாட்டு வந்திருக்கேன். It's basically a Malayalam film. Praveen Kude அப்படின்னா Pigeon's Nest அப்படிங்கிற மாதிரி சரக்கு கடையோட பேர் Praveen Kude. Okay, so Pigeon's Nest சரக்கு கடை அப்படிங்கிறது தான் கதையோட பேச்சு டைட்டிலோட அர்த்தம். பட் ஹேங் சார் தான் ட்ரெயிலரில் பார்த்தா தான் கிட்டத்தட்ட கதைக்கலாம் சரிங்களா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாரில் வந்து ஆஃப்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் ஒரு 11 பேர் கிட்ட உள்ளேயே தங்கிடுறாங்க மீனிங் டு சே எல்லாரும் சரக்கு அடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே காஜெல்லாம் விளையாட்டு அப்படியே ஃபன் பண்ணுறப்போ திடீர்னு பார்த்தா ஓனர் செத்து கிடக்குறான். யாரா கொலை பண்ணா என்ன ஏன்னு தெரியல. அவரு ஹேங் பண்ணியிருக்கிறதுனால சூசைட் அப்படிங்கிற நினைப்பாங்க. பட் இல்லை, மர்டருங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஸோ உள்ள இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். வந்து யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து கதை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆஃபீஸராக வர ஆள் தான் வந்துட்டு நம்ம பேசில் ஜோசப் சார். பேசில் ஜோசப் சார் வந்துட்டு சரக்கு கடைக்கும் பேசில் ஜோசப் சாருக்கும் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா கதை இருக்குது. அதனால இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றாரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ட்ராமா போனோம்னா இந்த கேஸை நான் ஜெயிச்சானுங்கிற மாதிரி உள்ள இறங்குறாரு. அவர் கண்டுபிடிக்கிறாரா கொலைகாரன் யார் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மிச்ச கதை. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி த ஸ்டோரி லைன் ஆஃப் Praveen Kude Shapu. Okay, now coming to the positives of the film. First of all, screen play செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஏதோ சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிரும். திஸ் பேசிக்கலி பிகாஸ் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லையா. ஸோ அதை ஏதாச்சும் நான் ஸ்பாய்லர் கொடுத்துடக்கூடாது. ஆனால் வெறுன்னு போச்சு. லைக் வெரி என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. செம்ம ட்விஸ்ட்ஸ் இல்லை, 1-2 ட்விஸ்ட் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. வெரி என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. ஸோ என்கேஜிங், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட் மாதிரி தான் உட்கார வைக்குது. ஸோ செம்ம ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஸ்க்ரீன் பிளே டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது கேரக்டரைசேஷன். ஸோ பேசில் ஜோசப் சார் கேரக்டர் வந்து இட் ஆல்மோஸ்ட் ரிமைண்டட் மீ ஆஃப் திஸ் பேட்ரிக் ஜேன் ஃப்ரம் த மென்டலிஸ்ட். சரியா, அந்த குவிக்காக சால்வ் பண்ணக்கூடிய ஆள். அந்த மனுஷன் அவருக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. எந்த கேஸாக இருந்தாலும் 10 நாளில் சால்வ் பண்ணிடுவேன், சில கேஸஸ் எல்லாம் 10 நிமிஷத்துலேயே சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அந்த ட்ராக் ரெக்கார்டை இந்த கேஸ்லையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, ஐ மீன் கீப் அப் பண்ணுறாரா இல்லையாங்கிற மாதிரி தான் கதை. சரிங்களா. ஸோ அந்த மனுஷனோட கேரக்டர் பேட்ரிக் ஜேன் அப்படிங்கிற அந்த மென்டலிஸ்ட் ஏன் சொல்றேன்னா, அந்த டெட் பாடியை பார்த்தோன்னா அந்த பக்கத்தில் போய் அந்த டெட் பாடி மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அதில் பார்த்துருக்கேன். ஸோ மேபி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு ஒரு காமிக்கலான பேட்ரிக் ஜேன். அந்த மனுஷன் கொஞ்சம் காமிக்கலாக தான் இருப்பான். பட் இங்கே மியூசிக்கலாகவும் கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு தீம் சாங், அவர் பயங்கரமாக ஷாலா ரொம்ப பாண்டது ஒரு மாதிரி மியூசிக்கலாம் வர சரியா. பட் பேசில் ஜோசப் சார் ஹஸ் டன் அ ஸ்டன்னிங் ஜாப். அந்த 6வது விரல் intelligent cop, basically can solve any issues quickly, swiftly, and அதில் ஒரு பெருமை வேற. அது சில டைம்ஸ் மிஸ் அவுட் ஆகும்போது அந்த ஹியூஜோ அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும், அண்ட் மற்ற டென்ஷன் பில்ட் ஆகிற இடங்களாகட்டும், நிறைய அதாவது சீரியஸான இடத்துலலாம் ஏதோ காமெடி பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி நான் கொண்டு போய் பேசில் ஜோசப் சார் as usual scores. and I think the hero is சாந்தினி நினைக்கிறேன் அந்த மேம் பேர். அவங்க ரோலும் பயங்கரமான ரோல். இஃப் ஐம் நாட் ஒரே நிமிஷங்க அவங்க பேரை வந்துட்டு நான் சொல்லிடலாமே, சாந்தினி ஸ்ரீதரன் பார்த்தீங்களா, அவங்களும் பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஷோபிகாவோட வைஃபாக பண்ணிடுவாங்க. ஷோபிகா கேரக்டர் அந்த மனுஷன் பிசாஸ் மாதிரி நடிக்கிறாரு. அதாவது அந்த கால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக லிம்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், ஃபிசிக்கலி சேலஞ்ச் மாதிரி. அதை வச்சுட்டு அந்த மனுஷன் அதுவும் அந்த நடக்கும் போது ஒரு மாதிரி அந்த இது நார்மலாக நடக்கும் போது அந்த பொதுவாக நடக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி வேகமாக ஓடுறது, அந்த கோவத்தில் அந்த வேட்டி தூக்கி கட்டிட்டு அந்த லிம்ப் பண்ணிட்டு அந்த வேட்டி தூக்கி கட்டுறதாகட்டும், மனுஷன் அப்படியே அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக டெபிக் பண்ணியிருக்காரு. ஹீஸ் ஜஸ்ட் புல்ட் இட் ஆஃப் yet again. ஷோபிகா இஸ் லைக் ஹேஸ் புல்ட் ஆஃப் அ கிரேசி பர்ஃபார்மன்ஸ் சொல்லியானா. அதுக்கப்புறம் செம்பன் சார் அந்த மனுஷனும் அந்த ஒரு தனி ஜோன் அந்த மனுஷன். ஸோ ஹீ nailed it as well. செம்ம வேற லெவல்னு சொல்லுவேன். மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. அந்த பாபுங்கிற கேரக்டர் ஒருத்தர், அந்த மனுஷன் செம்ம மாஸ் ஹெஃப்டி கேரக்டர், செம்மையாக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. அகைன் கேமரா ஒர்க் நான் மறுபடியும் வரேன். பட் ஆனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இறங்கி இந்த மனுஷன் அடிப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். நல்லா மாச்சோ பில்ட், அரகண்ட் அண்ட் ஒரு ஓனர். சரியா, அந்த மாதிரி ஒரு ஓனர் வேற மாதிரி சூப்பராக அந்த மனுஷன் வச்சிருக்கேன். ஸோ அந்த மனுஷன் அந்த கேரக்டர் மனுஷன் நிற்கிது. மற்றபடி மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் அது அப்படி மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஓவராலாக கேரக்டர்ஸ் டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்குது. நல்லாவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது 2வது பாசிட்டிவ் படத்தோடு சொல்லிட்டோம். 3வது பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி வாஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தான் மேஜராக நடக்கும். அந்த இது சொன்னா அந்த சரக்கு கடை சொன்னால் அதுக்குள்ள தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த இடம் ஒன்று, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், அந்த 2-3 இடங்கள்ல தான் வந்து மேஜர் ஆஃப் த ஸ்டோரி நடக்கும். ஆனால் அது காட்டின விதம் பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க. சில ஷார்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண சில ஷார்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு மாதிரி மனசில் நின்றுச்சு. பேசில் ஜோசப் சார் வந்துட்டு என்கொயர் பண்ணுற இடத்துல வந்துட்டு நம்ம ஷோபிகா கீழே உட்காந்துருப்பாரு. சைடில் ஒரு ஸ்டேர்ஸ் மாதிரி போய் மேலே ஒரு
பிளாட்ஃபார்மாக இருக்கும், அங்கே உட்காந்துருப்பாரு. ஸோ அங்கிருந்து ஒரு கேமரா வச்சிருப்பாங்க, கீழே ஷோபிகா தெரிவார், இங்கே பேசில் ஜோசப் சார் மேலே இருப்பார். அதே ஷாட்டை கீழேருந்து காட்டியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃப்ரேமாக இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரேம் ஆகட்டும், அப்புறம் நான் ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை பாபு வருது, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ் ஆகட்டும். அப்புறம் வந்து இந்த அதுக்குள்ள அந்த சரக்கு கடைக்குள்ளேயே ஒரு ட்ராக்கிங் ஷாட் ஆகும், அந்த என்னமோ டாய்லெட் பெயிண்டிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் வரும், அந்த சைடில் ஒரு ட்ராக்கிங் ஷாட் மாதிரி ஒன்று வரும், அந்த ஷாட் ஆகட்டும். சில சூப்பர் டைட் ஷாட்ஸ், இங்கே வெறும் வாய் மட்டும் அந்த பன் கடிக்கிற ஷாட்ஸ் அந்த மாதிரி வச்சு அது எடிட்டிங் அதுக்கு ப்ளஸ் கொடுத்தானோ. அது மாதிரி சூப்பர் டைட் ஷாட்ஸ் ஆகட்டும், அது காட்டின விதம், அதுவும் எஸ்பெஷலி இந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு நம்ம பேசில் ஜோசப் சார் இடத்துல ஓடுவார், அந்த இடத்துல அந்த என்டையர் ஃப்ரேம் வாஸ் லைக் பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி, அவுட்ஸ்டாண்டிங் பிரில்லியன்ட் ஒர்க்னு சொல்லியானோம். அண்ட் டெஃபினெட்லி ஹேண்ட் இன் ஹேண்ட் கோஸ் தி எடிட்டிங். பயங்கரமான ஒரு எடிட்டிங். சில இடத்துல வந்துட்டு அந்த ரிவர்ஸில் போட சில அந்த ஒரு கண்ணாடியோட சீக்வன்ஸ் மாதிரி வரும், அந்த கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் பிளேட் கீழே வருது, அதெல்லாம் வந்து ரிவர்ஸில் போகிற அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் கட்ஸ் பண்ணி நம்மள அப்படியே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே தள்ளுற அந்த எடிட் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்ப் கட்ஸ் ஆகட்டும், அந்த டைட் ஷாட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிட் வைப்பாங்க, அப்புறம் டக் 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 டக்னு ஒரு 3-4 ஷாட் போடுறாங்க. ஐ திங்க் இட் வாஸ் செம்பன் வினோத் சார் அண்ட் ஷோபிகாவோட கடைசி சீனில் தான் நினைக்கிறேன். ஒரு 4-5 கட் டக்கு டக்கு டக்குன்னு வந்து செம்பன் வினோத் சார் இவங்க நின்றுப்பாங்க ஒரு ஃப்ரேமில், ஒரு ஃபுல் ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும், அது கொஞ்சம் உள்ளே போகும், அது கொஞ்சம் உள்ளே போகும், அது மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடிட் ஆகும். அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எடிட்டிங் பேட்டர்ன் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. அண்ட் காம்ப்ளிமெண்டிங் தட் திஸ் டைம் எனக்கு தனியாக தெரிஞ்சது வந்துட்டு சவுண்ட் டிசைன் பிரில்லியன்ட். அந்த மெல்ற சீன், அது எஸ்பெஷலி ஏதோ ஒரு சீனில் வந்துட்டு நம்ம ஐ திங்க் இட் வாஸ் பேசில் ஜோசப் சாரோட என்கொயரி சீன்ல என்ன நினைக்கிறேன், அது ஏதோ பன்னு சாப்பிட்டுட்டே என்கொயர் பண்ணிருப்பாங்க, அந்த பன்னை பிக்கிற சவுண்டு, அந்த டிப் பண்ணுற சவுண்டு, அந்த கடிக்கிற சவுண்டு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி வேணும்ட்டே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அந்த சவுண்ட் டிசைனில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் அப்படி ஒரு மாதிரி கோர்த்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுன்னு சொல்லியானோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஃபார் மீ அகேன்னு சொல்லியானோம். அண்ட் தென் கம்ஸ் த மியூசிக் எக்ஸலண்டாக இருந்துச்சு. யார் மியூசிக் டைரக்டர்னே தெரியலைங்க, விஷ்ணு விஜய் அவர்கள். ஐ ரியலி லவ் த மியூசிக், ரியலி என்ஜாய்ட் இட். பயங்கரமாக இருந்துச்சு, சில பிஜிஎம்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தனிப்பட்டு ரீகால் பண்ணி சொல்ல முடியல, பட் 2-3 இடத்துல வந்துட்டு மியூசிக் வேற மாதிரி இருந்துச்சு, மற்ற இடத்துல இருந்தால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாகவே மியூசிக் வாஸ் எக்ஸலன்ட் ஃபார் மீ. ஸோ மியூசிக்கும் வந்துட்டு பிக் பாசிட்டிவ் ஃபார் ஃபிலிம் சொல்லிடுறேன். அதே மாதிரி கேமராமேன் தான் இங்கே வந்துச்சு, அப்படியே அவங்க பேர் மென்ஷன் பண்ணலாமல் ஷைஜு காலித் அவர்கள், சினிமாட்டோகிராஃபி எடிட்டட் பை ஷஃபீக் முகமது அலி அவர்கள். பிரில்லியன்ட் ஒர்க். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் சொன்ன மாதிரி அந்த பாபுவோட ஃபைட் சீக்வன்ஸ் அமேசிங். அது ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி தான் போச்சு. ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் இடத்துல வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அது தெரிஞ்சது எனக்கு. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி கட் பண்ணி எடுத்துருப்பாங்க, அது ஸ்மார்ட்டாக அந்த செவத்துக்கிட்ட மறைச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வரும்போது ஒரே ஷாட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்லி ஆனோம். ஓவராலாக படம் வந்துட்டு எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று தோணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, ஃபார் மீ ஐ டென்ட் ஃபைண்ட் எனி நெகட்டிவ்ஸ் அட் ஆல். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கர எங்கேஜிங்காக இருந்துச்சு. 2.5 hours வந்துட்டு விறுவிறுன்னு போச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அதான் ஐயோ வர ஸ்பாயிலர் தான் உளறிடுவேன், வேணாம் சொல்கிறேன். ஒன்று நினைப்போம், அப்புறம் வேற ஒன்று நினைக்காத நடக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று வேற ஒன்று நடக்காத நடக்கும், அப்புறம் நினைச்சது தான் கரெக்டுங்கிற மாதிரி வரும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. உளராத ஓகே. ஒரு வார said and done. The movie was definitely a செம்ம வர்த்து வாட்ச் தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு I absolutely enjoyed it. And எனக்கு பெருசாக நெகட்டிவ்ஸ்னு எதுவுமே இல்லை. எனக்கு I absolutely enjoyed this film and this is pretty much my review on Praveen Kudu Shapu. Again மலையாளம் இண்டஸ்ட்ரி. ரேகா சித்ரம் மிஸ் பண்ணிட்டேன். நான் போக வேண்டியதான படத்துக்கு I've been telling you right, next 3 or 4 days my marriage is happening. ஸோ அன்னைக்கு போக வேண்டிய படம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தனால வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சாரி, ஐ வாட்ச் தட் ஆல்சோ இஃப் பாசிபிள். மற்ற நிறைய படங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால டக்குன்னு போய் இதை பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்குறேன். இப்படி இல்லைன்னா வரும்போது நான் ஒவ்வொன்றா பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த சேலஞ்சஸை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் Praveen Kudu Shapu. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கன்வர்சேஷன் சொல்லி வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. குடி சீக்கிரத்தில் சொல்லிக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.